ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்து காட்ட போறோம்னு சொன்னால் பெப்பர் சிக்கன். எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிக்கன் கறியை எப்படி வீட்டிலே செய்கிறேன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் எல்லாம் எடுத்து வெட்டிக்கொள்ளுங்க. கட்டாயம் உள்ளியையும் இஞ்சியையும் இந்த மாதிரிக்கு நசிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அதோட அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபேனில் நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு மிளகு போட்டுக்கொள்ளுங்க. நான் எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு 3 ஸ்பூன் மிளகு போட்டுக்கொள்ளுறேன். மிளகு போட்டுட்டு அதுக்கு பிறகு மல்லி கொஞ்சம் போடுங்க. பிறகு சீரகம் போட்டுட்டு 2 செத்தல் மிளகாய் போட்டுட்டு பட்டை மற்றது 3 ஏலக்காய் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படின்னா வறுத்து ஒரு மணம் வரும் வரைக்கும், நல்ல ஒரு வாசமாக நல்ல ஒரு மணம் வரும் வரைக்கும் இதை நாங்கள் வறுத்து எடுத்துட்டு ஒரு சின்ன கிரைண்டரில் போட்டு இதை நல்லா பொடியாக அரைக்க வேணும், பவுடராக்கி அரைக்க வேணும். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். மண் சட்டியில் சமைச்சாலே ஒரு டேஸ்ட் தான். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க. கடுகும் வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. அதோட இடித்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு, அதாவது உள்ளியும் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட வேணும். உப்பு கொஞ்சம் பார்த்து போட வேணும். ஏன்டா நாங்கள் சிக்கனுக்கும் பிறகு போட இருக்குது. அதுக்கு பிறகு ரம்பை கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுக்க வேணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுக்க வேணும். பாருங்கள், இப்படி நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட்டாக வந்த பிறகு இந்த சிக்கன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். ஒரு 1 மினிட் மாதிரி மிக்ஸ் பண்ணின பிறகு உப்பு போடுங்க. ஏனென்றால் நாங்கள் ஒனியன் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். நாங்கள் இப்போயும் கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வேக வையுங்க. 2 மினிட்ஸுக்கு பிறகு இதை திறந்து பாருங்க. இப்படி அரை அவியல் வெந்திருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற இந்த வாசமான மிளகு மசாலாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்ப நல்லா மூடி வேக வையுங்க. வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இப்படி நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், சிக்கன் இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நாங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு திருப்ப இதை நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் உண்மையிலேயே சிக்கன் கமகம வாசமாக இருக்குது. இந்த மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே அரைச்சி போட்டுனாங்க, அதனால் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கொண்டே இருக்குது. பாருங்கள், பெப்பர் சிக்கன் கறி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். உண்மையிலேயே நல்ல வாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.